வாங்க இன்றைக்கி சுரக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. கடாயில் வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 2, மல்லி 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் ஒரு 6 பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு ஒரு 2 வெள்ளிவேக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் சுரக்காயை ஒரு 300 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். ஓரளவு நல்லா அதுலேயே வெந்துடும். நல்லா வெந்துடும். இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா அதுலேயே வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் அந்த மிக்ஸி ஜாரில் அலசி வச்ச தண்ணியவே 1 டம்ளர் அளவுக்கு இருந்து அதையவே ஊற்றி சால்ட்டு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம சேனலில் வந்து குழம்பு வகைகள் டிஷ் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you all.